வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி வந்து சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்குவேன். எப்பவுமே சேமியாவை அந்த ஹாட் வாட்டரில் போட்டு அப்படியே அலாசி எடுத்துருவேங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவேன். கொஞ்சம் தண்ணி பத்தில் வேலையில் வச்சு ஊற்றி அலாசி எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே அந்த மாதிரி கழுவிட்டு தாங்க நான் செய்வேன். இப்போ பாருங்கள், அலாசி வச்சுட்டோம். கேரட் பீன்ஸ் வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன், கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். பட்டை, சோம்பு போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பாக்கெட் சேமியா தாங்க பண்ணுறேன். வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் சேமியாவுக்கு மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய போட்டால் எதுலேயும் சேர்த்து முடிச்சிடும், அப்புறம் அது நல்லா இருக்காது. நான் எப்போவுமே அப்படி தாங்க, காய்க்கு தனியாக போடுவேன், சேமியாவுக்கு தனியாக போடுவேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றலாம், இந்த காய் வேகட்டும். அதுக்கப்புறம் சேமியாவுக்கு அளவுக்கு ஊற்றிக்கலாம். சேமியா வேகிறக்கு அளவுக்கு வெந்து வரட்டுங்க. ஏன்னா தண்ணி கொதிக்கிற நேரத்தில் வேக முடியாது, அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி ஒன்று ஊற்றிக்கிறேன் மறுபடியும். ஓரளவுக்கு பாதி வேக்காடுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் அந்த தண்ணி கொதிக்கும் போது வெந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஈஸி டேஸ்டி ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. சேமியா பாக்கெட்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லத்தரசின்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறேன், அதில் கோலம் பிளாக்ஸ் வருங்க, அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் நல்லா இருக்குங்க. சேமியாவை போட்டுக்கிட்டோம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சுருக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுருங்க. நான் வந்து ஒரு 300 மில்லி அந்தளவுக்கு ஊற்றுனேன். ஊற வைக்கிறதுனா ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதில்ல, ஜஸ்ட்டு போட்டு எடுத்துருக்கணும். இருந்தாலும் அதிலே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு சேமியா, ஹாட் வாட்டருங்கிறதுனால. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் என்னோடய சேனலில் வந்துட்டுருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரக்காக கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துறேன். ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்து சேர்த்துக்கணும். நாங்கள் வந்து ரேராக செய்வோங்க. இதெல்லாம் வருஷ கணக்கில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் செய்வேன். அந்த மாதிரி தான் செய்வேன். அதனால் ஒரு நாள் தாராளமாக சேர்த்துக்கலான்னு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபின்னு பார்த்திங்கன்னா சாம்பார் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். நிறைய ரெசிபி செய்கிறாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில். பாருங்கள், அட்டகாசமாக இருந்தது. பார்க்குறக்கே நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பாராட்டினாங்க. மெயினாக அவங்களுக்கு கேட்பேன் நான், என்ன சொல்லணும், வீடியோவில் சொல்லணும், அதனால் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு 2-3-4 டைம் கேட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னாங்க. அட்டகாசமாக இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோக்கு அத்தனைக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோவும் பாருங்கள். எல்லா ரெசிபீஸுமே நல்ல ரெசிபீஸ் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.